திருச்சியில் மனைவியிடம் தவறாக நடக்க முயன்றவரை வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். பட்டப்பகலில் குழந்தைகள் கண்முன்னே அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? மனைவியிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றவரை கணவன் துடிக்க துடிக்க கொன்றுள்ளார். வீடு புகுந்து வெறிச்செயலில் ஈடுபட்ட கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் உள்ள கொண்டையம்பேட்டையை சேர்ந்தவர் 38 வயதான பரணிதரன். திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கால் டாக்ஸி டிரைவராக வேலை செய்து வந்தார். இவருடைய மனைவி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் ஒரு தனியார் தங்கும் விடுதியில் வரவேற்புரையாளராக பணியாற்றி வருகிறார். சனிக்கிழமை காலையில் வழக்கம் போல் அந்த பெண் வேலைக்கு சென்றுவிட குழந்தைகளுடன் பரணிதரன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது இன்னோவா காரில் வந்த கும்பல் அரிவாள்களுடன் இறங்கி வீட்டுக்குள் புகுந்தனர். அங்கிருந்த பரணிதரனை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு காரில் ஏறி தப்பி ஓடினர். இதில் படுகாயமடைந்த பரணிதரன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை தொடங்கினர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நேரில் வந்து விசாரணை செய்தார். மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் லீலி மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களையும் சேகரித்தனர். மோப்பனாய் சிறிது தூரம் ஓடி யாரையும் அது கவ்வி பிடிக்காமல் நின்றுவிட்டது. பிறகு உடலை கைப்பற்றிய கொள்ளிடம் போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கொலைக்கு காரணமான 6 நபர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பரணியின் கொலைக்கான திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. கால் டாக்ஸி டிரைவரான பரணி மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான வழக்கு ஒன்றில் கைதாகி சிறையில் இருக்கும்போது சக்திவேல் என்கிற ஆட்டோ சக்தியுடன் பரணிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அது வீடு வரை தொடர சக்திவேலின் மனைவி ஆர்த்தி தொலைபேசி மற்றும் நேரில் பரணிதரனை அடிக்கடி தொடர்பு கொண்டுள்ளார். இதனை பயன்படுத்திக் கொண்ட பரணிதரன் ஆர்த்தியிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது தெரியவர சக்திவேல் மற்றும் பரணிதரன் இருவருக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அதில் ஆத்திரமடைந்த சக்திவேல் அவரது கூட்டாளிகளான பார்த்திபன், தினேஷ் உட்பட 6 பேரும் சேர்ந்து பரணிதரனை வீடு புகுந்து வெட்டி கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ட பகலில் குழந்தைகள் கண்முன்னே டிரைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திருச்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.